ஹே காய்ஸ், ஐம் திவ்யா. 30 டேஸ் ஸ்டஃப்ல இருந்து இன்னைக்கு தேர்ட் டே வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு செகண்ட் லெசன் முடிஞ்சிருக்கோம். இதில் ஏதோ டவுட்டு இல்லை சம்திங் எதாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ இன் டெலகிராம் சேனல் ஆர் சம்திங் இன் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ guys. இன்னைக்கு வந்து செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் செகண்ட் லெசன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொரை அப்படின்றது திங்ஸில் இங்கே இருக்க அதாவது திங்ஸை வந்து சொல்லுவாங்க. திங்ஸை குறிக்கிற பொருளை இங்கே இருக்க அந்த திங்ஸ், அதாவது பெண் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சொரே அப்படின்றது அங்கே அரை பெண் தேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே பெண் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து கொரே சொரே அரைனா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொனோ சொனோ அனோனா வந்து பர்சனை குறிக்கிற மாதிரி. கொனோனா இங்கே இருக்க பர்சன், சொனோனா உங்ககிட்ட பக்கத்தில் இருக்க பர்சன், அனோ அப்படின்றது நம்ம ரெண்டு பேர்த்த விட்டு தள்ளி இருக்க பர்சனை வந்து அனோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹோன் அப்படின்றது புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஷோ அப்படின்றது டிக்ஷனரி. நெக்ஸ்ட்டு வந்து ஜஷி அப்படின்றது மேகசைன். நெக்ஸ்ட்டு வந்து ஷின்புன் அப்படின்றது நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நோட் புக்கை வந்து நோத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் ஆர்கனைசர் அப்படின்றது தெச்சோ அப்படின்றது பர்சனல் ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் கார்டை வந்து மெய்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்றது காதோ அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சில் அப்படின்றது என்பிட்ஸு. மோஸ்ட்டாக வந்து ஜாப்பனீஸ் வந்து பென் வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பென்சில் கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பால் பாயிண்ட் பென் அப்படின்றது போர் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் பென்சில், ப்ராப்பர் பென்சில் இந்த மாதிரிலாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஷாபு பெஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கீ அப்படின்றது வந்து ககி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்ச், கிளாக் இதெல்லாம் வந்து தோக்கே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அம்பர்லா அப்படின்னா கசா. வந்து கபான் அப்படின்றது பேகு, ப்ரீஃப் கேஸு இதை மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீடின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெலிவிஷன் அப்படின்றது தெரேபே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெரேபே, ராஜியோ, கமேரா இதெல்லாம் வந்து கத்தக்கானால இருக்கும். ஃபஸ்ட்டு இரானா படிங்க, நான் கத்தக்கானா சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து டெலிவிஷன் அப்படின்றது தெரேபே. நெக்ஸ்ட்டு வந்து ராஜியோ அப்படின்றது ரேடியோ. நெக்ஸ்ட் கேமராவை கமேரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரை வந்து கொன்பியூட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காரு, வெஹிக்கல் இதெல்லாம் வந்து குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்க்கை வந்து ஸ்குயே, சேரை வந்து இசு, சாக்லேட்டை வந்து சொக்கரெத்தோ, நெக்ஸ்ட் காஃபியை வந்து கோஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் ஒருத்தங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒமியாகே அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இதெல்லாம் எப்படி சொல்லணும்னா எய்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்றது லாங்குவேஜ்னு அர்த்தம், அப்படின்றது இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை எய்கோ, ஜாப்பனீஸ் லாங்குவேஜை நிஹோன்கோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்க்கு மீனிங் என்னன்னா நான், என்னது அப்படின்னு கேட்போம்ல தமிழில், அதே மாதிரி வாட்க்கு ஜாப்பனீஸில் நான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா ஸோ தான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்ட்டிகல்ஸ் பார்ப்போம். சொரேவா ஜிஷோ தேஸ்கா அப்படின்னு கேட்டால் இது உங்களோட டிக்ஷனரியா? ஏன்னா சொரேனா உங்ககிட்ட இருக்கிறது, அதனால தேஸ்கா இதுக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து கொஸ்டின், ஏன்னா அது அவங்களுதா இல்லை இல்லையா நமக்கு தெரியாது, அதனால லாஸ்ட்டில் வந்து தேஸ்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹூஸ் அம்பர்லா இஸ் இஸ் அப்படின்னு எப்படி கேட்குறது ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாரு. கொரேவா தாரேனோ கசா தேஸ்கா, இது யாருடைய கொடை. இப்போ வந்து தமிழில் எப்படி கேட்போம், ஊ சம்பளா இஸ் திஸ்ன்னு இங்கிலீஷில் கேட்டிருக்கோம். இது அப்படி தமிழில் நீ இதுக்கு எப்படி கேட்பேன், இந்த கொடை வந்து யாருடையது, இந்த யாருடைய கொடை இது அப்படின்னு தான் கேட்போம். இது யாருடைய கொடை, இது அப்படின்றது கொரே. யாருடைய அப்படின்னா தாரே, யார் உடைய அப்படின்றது உடையக்கு பதில் நோ. இது கொரேவா யாருடையதுக்கு தாரேனோ கசா அப்படின்றது கொடை, கசே தேசுக்கா. அவ்வளோதான், இது யாருடைய கொடை அப்படின்னு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொனோ சொனோ அனோ, இது உங்களுக்கே தெரியும். அந்த புக் என்னோடது, அந்த இந்த எந்த திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோதேஸ் அப்படின்றது இது உங்களோட டிக்ஷனரி அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமாம் இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னா சோதேஸ், எஸ் இட் இஸ், இது என்னோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு சோதேஸ் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மில்லர்சானா அப்படி சோரேவா மில்லர்சான் தேஸ்கா, நீங்கள் வந்து மில்லர்சானா அப்படின்னு கேட்க, இல்லை நான் மில்லர்சான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிக்காய் தேஸ், இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சிக்காய் தேஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து காக்கா. நெக்ஸ்ட் அதாவது நேற்று சொன்னது தேசுக்கா, ரெண்டு ஜாயின் ஆயிருந்தா மட்டும்தான் அது கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். இது வெறும் கொரேவா கியூ தேசுக்கா, அதுக்கப்புறம் நானா தேசுக்கா,
இது 9ஆ இல்லை 7ஆ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்பர்ஸ் நான் வந்து தனியாக சொல்லித்தரேன் ஒரு நாள், நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கலாம் நம்பர்ஸை. அதாவது கொரேவா கியூ தேசுக்கா நானா தேசுக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது 9 ஆர், அதாவது கா அப்படின்றது இது வந்து சூஸ் பண்ணி கேட்குற மாதிரி. இது வந்து ஆர், இது இதுவா இல்லை அதுவா அப்படி கா அப்படின்னு போட்டுக்கிட்டு நானா தேசுக்கா ரெண்டுத்துக்கும் கா போடணும். இதுதான் வந்து அந்த காவோட இது. நெக்ஸ்ட் வந்து நோ. நோ அப்படின்றது நேற்று தான் பார்த்தோம், ஒரு வந்து பிலாங்ஸ் டு, அதாவது திஸ் இஸ் ஏ புக்கா, திஸ் இஸ் மை புக். இது அது வந்து உன்னுடைய என்னுடைய, அதாவது இன்னொருத்தங்களுக்குடைய தான் பிலாங்ஸ் டுவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நோ பார்ட்டிக்கல் அப்படின்றது. இது என்னுடைய புக் அப்படின்றதுக்கும் ஒரு வழிகாட்டியாக, அதாவது ஒரு பிலாங்ஸ் டுவா இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம், கொரேவா வத்தாஷினோ ஹோந்தேஸ். இது வந்து என்னுடைய புக் அப்படின்னு எப்படி சொல்லுவா, இது எப்படி சொல்லுவா, கொரேவா வத்தாஷினோ, அதாவது என்னுடைய புக் எப்படி சொல்லுவா, ஹோந்தேஸ். இந்த மாதிரி அதாவது கொரேவா வத்தாஷினோ ஹோந்தேஸ் அப்படின்றது இது என்னுடைய புக் அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓ. ஓ அப்படின்றது ஒரு ஒரு பொலைட்டாக எல்லாத்துக்கும் ஒமியாகே இந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்குது, சோவின்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒசாக்கே, இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ்க்கு முன்னாடி இது ஒரு பொலைட் வேர்டு. அதாவது ஓ அப்படின்றது ஒரு பொலைட்டிவ் வேர்ட். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு இது முன்னாடி ஓ அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு வந்து சோதேஸ்கா. சோதேஸ்கா அப்படின்றது ஓஐசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ இஸ் திஸ் அம்பல்லா யுவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது என்னோடது இல்லை, ஆனால் வந்து மிஸ்டர் மீனாசான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி சோதேஸ்கா அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓ ஐசி அதாவது இது எப்படி சொல்கிறோம்னா, நாளைக்கு வந்து காலேஜான்னு கேட்குறாங்க, இல்லை நாளைக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓ இருக்கா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குற மாதிரி ஓஐசி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது எப்படி ஜாப்பனீஸில் சொல்கிறோம், ஓ சோதேஸ்கா இந்த மாதிரி, அதாவது சோதேஸ்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் இங்கிலீஷில் என்னன்னா ஓஐசி அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.